அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இப்ப வந்து வாங்க. நம்ம சூப்பரான ஒரு விளாக் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ட்ராவலிங் விளாக் தான். அதுக்கு வந்து சேனல் இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இப்ப வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போனோம் பார்த்தீங்களா? ரொம்ப, 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 ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் வந்து இருந்தாலும் சாரி. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அ கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அ 1 வருஷம் கிட்டக்கயே ஆகப்போகுது. இப்பதான் வந்து வீடியோ வந்து அ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். சாரி. ஏன்னா வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆ அந்த இந்த ப்ராப்ளம் தான். ஃபோன் வந்து ஒர்க் ஆகாம இதாயிருச்சு. 2வது வந்து வேலைகளே கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால என்னால போஸ்ட் பண்ண முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வ்ளாக் போட்டிருப்போம். அது வந்து சென்னைக்கு இங்கேருந்து போற வரைக்கும் வந்து இங்க போட்டிருப்போம். இருந்து அதுக்கப்புறம் போய் இறங்கி அந்த ஏர்போர்ட் போறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விளாக்ல போட்டிருப்போம். இது வந்து அதோட பார்ட் டூ தான். இது ரொம்ப ரொம்ப டிலே ஆயிருச்சு, சாரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான். அந்த ரூம்ல வச்சே பிரிச்சு எல்லாமே வந்து பாத்தியாச்சு. இந்த ஓவலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீ தூளு, மில்க் பவுடரு, கிரையான்ஸ் பிள்ளைங்களுக்கு, ஸ்கெட்சு, அதுக்கு பாத்தீங்கன்னா கேலக்சி ஓவலு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே, எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆஹ் எல்லாமே வாட்டர் கேன்ல இருந்து பிஸ்கெட்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்காக அந்த கேட்டு கேட்டு அந்த ஆயில் பேஸ்ட் கிரையான்ஸ்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுவே வந்து பெரிய இது நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொம்மைலாம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள் தான் மட்டுமே இருந்துச்சு. அந்த பொம்மையில இருந்த அந்த கிரையான்ஸ்ல இருந்த அந்த வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பென்சில் டப்பா, அந்த இருக்கு பாருங்க, அந்த பிங்க் கலர், ஒரு பிங்க் கலரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பென்சிலு, பேனா அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஷாம்பு, துபாய்னாலே இந்த ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இதுல ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்னு வந்து இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு வெளியே வேற கிளம்பணும். சோ அதனாலதான் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வந்து வீடியோ எடுத்துட்டு சரி நம்ம வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வெளியவும் கிளம்பியாச்சு. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா விஜயமால் தான் போயிருந்தோம் அந்த அன்னைக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஒரு நாளும் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துக்கு அந்த மாதிரி போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேனா சென்னைய வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். உண்மையிலேயே எனக்கு வந்து சென்னையில இருக்கிறது அவ்வளோ இது எனக்கு பிடிக்கும். சென்னையில இருந்து போறது கூட எனக்கு விருப்பமே இல்லாம தான் நாங்க வந்து காலி பண்ணி போனோம். ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து வந்த உடனே வந்து ஒரு 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 இடத்துக்காக போயிட்டு 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 அவ்வளவா ஒண்ணும் போகல. சும்மா அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு ஒரு நாளைக்கு 2 இடத்துக்கு அந்த மாதிரி போனோம். ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் போயிருப்போம். போயிட்டு வந்தியாச்சு. நம்ம வந்து இந்த விஜயமலை போகும்போது பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, போகும்போது நல்லாதான் இருந்தா. அங்க போன உடனே ஒரே அழுவை, வயித்த வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவை, என்னன்னு தெரியல. அப்பையில இருந்தே சாப்பிடவும் மாட்டா. அதனால ஒருவேளை அழுவுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதா இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. சரி என்ன என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசனை மட்டும் இருக்கும்போது இந்த வந்து ஜீப்ல வந்து ரவுண்ட் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்து ஜீப்ல வந்து ரவுண்ட் அடிச்சோம். இந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1/2 அன் ஹவராவது எப்படியும் கிட்டத்தட்ட வந்து சுத்தி இருப்பாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 மட்டும்தான். ரூ. 100 தான். அப்பன்னா வந்து ரொம்ப சீப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போய் நல்லா ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தான ஒரு இதுதான் பிள்ளைங்களுக்கு. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணா. அவ நல்லா என்ஜாய் பண்ணா. அது போதும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்தியாச்சு. அங்க போனா இவளுக்கு இவ வயசுக்கும் இதுக்கும் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வயசாவது 6, 7 வயசாவது வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தியாச்சு. சமாதானப்படுத்திட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சோம் நாங்களும்.
அவள வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நான் என் சிஸ்டர் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே ஒரு சுத்தி சுத்தி வந்து அப்படியே வீடியோ பிடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து விஜயவாடாக்கு போனது கிடையாது. ஏன்னா நான் வந்து சென்னையில இருக்கும்போது இது இல்ல. ஆக்சுவலா அது வந்து இது வந்து இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க ஊருக்குலாம் போனதுக்கப்புறம் தான் இந்த விஜயமாலா வந்து தொறந்தாங்க. அப்ப ரொம்ப எனக்கு வந்து இதா இருந்துச்சு. அதனால வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து மேல வந்து அவங்களலாம் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு, நானும் என்னோட சிஸ்டரும் போயி பீஸா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எப்படியும் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆர்டர் பண்ணிட்டு மேல போயிட்டோம். என்னது 2 பீஸா வந்து ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 4 பீஸா கிட்டக்க வந்து ஆர்டர் பண்ணோம். ஆ அவங்களுக்கு 2 எங்களுக்கு 2ன்னு சொல்லிட்டு 4 பீஸா வந்து ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டு மேல போயாச்சு. மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பர்கர் வாங்கி குடுத்தோம் பிள்ளைங்களுக்கு. பர்கர் வாங்கி குடுத்துட்டு, இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ்க்குலாம் போயி, அந்த ஷாப்க்குலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வந்துச்சுல்ல இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பர்கரும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுத்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு, கீழ வந்தியாச்சு. அதுக்கு மேல அங்க இருந்து என்ன பண்றது? பீஸா வேற ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்வா இருந்துச்சு. குறை சொல்றதுக்கே வந்து இது இல்ல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கீழ போனோம். பீஸா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீஸான்னு ஒரு ஆர்டர் பண்ணேன் பாருங்க. ஆ உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஒரு இதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு வர்க்கி மாரி இருந்துச்சு. ஏதோ ஓகே, ஓகேங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அந்த பிரைஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆ வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்றேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா. நீங்க யாரெல்லாம் விஜயமாலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு